ஸ்ரீ குருப்யோ நமஹ. வியாச அஷ்டகம். மகரிஷி வியாசர் ஒரு முறை மகாவிஷ்ணுதான் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை துதித்து நிறைய பாடல்கள் பாடி அவரோட சிஷ்யர்களோட இருந்துருந்தார். அப்போ ஒரு முறை அவர் காஷிக்கு போறார். அங்க கங்கையில நீராடிட்டு கங்கை கரையில சிவபெருமானோட சன்னதியில கைகளை உயர்த்தி மகாவிஷ்ணுவ புகழ்ந்து பாடுறார். அதை பார்த்து கோபம் கொண்ட நந்தீஸ்வரர் ஒரே பார்வையில வியாசரோட கைகள் ரெண்டையும் ஸ்தம்பிக்க வச்சுடுறார். பயந்து போன வியாசருக்கு வார்த்தைகளே வெளியில வரல. உடனே மகாவிஷ்ணுவ வேண்டிக்கிறார். மகாவிஷ்ணு சர்வேஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன். என்னுடைய ஐஸ்வர்யம் என்னுடைய பலம் எல்லாவற்றுக்கும் காரணமான அந்த பரமேஸ்வரனை பாடாம நீ என்னோட புகழ பாடின்னு இருக்க. நீ ரொம்ப மகா தப்பு பண்ணிட்ட. அதனால நீ அவரை துதி செய்து பாடு அப்படின்னு சொல்றார். உடனே வியாசர் எனக்கு வார்த்தைகளே வரல அப்படின்னு ஜாடையில சொல்றார். மகாவிஷ்ணு அவரோட தொண்டை பகுதியில தடவி கொடுத்துட்டு மறைஞ்சுடுறார். அப்போ வியாசர் இந்த அஷ்டகத்தை பாடி திருப்பியும் அந்த ஸ்தம்பித்து போன கைகள் இயல்பு நிலைக்கு வருது. பேச்சும் வருது. வியாச மகர்ஷி கங்கை கரையில வியாசேஸ்வரர் அப்படிங்கிற லிங்கத்தை ஸ்தாபிச்சு பூஜைகள் எல்லாம் செஞ்சு அப்புறமா மனசாந்தி அவர் பெற்றார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. வியாசேஸ்வர் அப்படிங்கிற லிங்கம் இப்பவும் காஷியில கங்கை கரையில கண்ட கர்ண புஷ்கரிணி அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாராலையும் வணங்கப்பட்டு வருது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால அறியப்படுறது. அப்பேற்பட்ட இந்த வியாச அஷ்டகத்தை நம்ம இப்போ கத்துக்கலாம். ஏகோ ருத்ரோ ந த்விதீயோ யதஸ்தத் ப்ரஹ்மைவைகம் நேஹாஸ்தி கிஞ்சிதன்யத் யத்யப்யன்யக் கோபி வா குத்ரசித் வா வியாசஷ்டாமஸ்ய சக்திர்மதக்ரே ये क्षीराब्धैर्मन्दराघातजातो ज्वालामालीकालकूटोऽति भीम संसोढुं वा कोपरो भून्महेशाद्यत्किलादिकृष्णतामापविष्णुः यद्बाणो भूत् श्रीपतिर्यस्य यन्ता लोकेशो यत्स्यन्दनं भूसमस्ता बाहा वेदा यस्य येनेषु पाता दग्धा ग्रामास्त्रैपुरास्तत्समक्कः यं कन्दर्पो वीक्षमानः समानं देवैरन्यैर्भस्मजातः स्वयं हि पौष्पैर्बाणैः सर्वविश्वैकजेता को वा स्तुत्यः कामजेतुस्ततोऽन्यः यं वै वेदो वेदनो नैव विष्णुर्नो वा वेदा नो मनो नैव वाणी तं देवेशं मादृशकोऽल्पमेधा याथात्म्याद्वै वेत्यहो विश्वनाथम् यस्मिन् सर्वं यस्तु सर्वत्र सर्वो यो वै कर्ता यो विता योपहर्ता नो यस्यादिर्यः समस्तादिरेको नो यस्यान्तो योऽन्तकृत्तं नतोऽस्मि यस्यैकाख्या वाजिमेधेन तुल्या यस्य नत्या चैकयापेन्द्रलक्ष्मीः यस्य स्तुत्या लभ्यते सत्यलोकः यस्याच्युतो मोक्षलक्ष्मीरदूरा नान्यं देवं वेद्म्यहं श्रीमहेशात् नान्यं देवं स्तौमि शम्भोरुतेऽहं नान्यं देवं वा नमामि त्रिनेत्रात् सत्यं सत्यं सत्यमेतन्मृषान् इत्थं यावत् स्तौति शम्भुं महर्षिस्तावन्नन्दी शाम्भवादृक्प्रसादात् तद्बाहो स्तम्भं त्यक्तवांश्चावभाषे स्मायं स्मायं ब्राह्मणेभ्यो नमो वः एकः रुद्रः न द्वितीयः यतः तत् ब्रह्म एव एकं न इह अस्ति किंचित् अन्यत् यद्यपि अन्यः कः अपि वा कुत्रचित् वा व्याचष्टाम् அஸ்ய சக்திஹி மத் அக்ரே. பிரம்மம் ஒன்றுதான், அது தவிர இரண்டாவது வேற எதுவுமே இல்ல. ருத்ரன் தான் அந்த பிரம்மன், இதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல. அப்படி
ஏதாவது ஒண்ணு இருக்குமே ஆனால் அத என் முன்னாடி சொல்லறதுக்கு யாருக்காவது சக்தி இருக்கா அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றார். ஏகஹ ருத்ரஹ, ருத்ரன் மட்டும்தான். ந த்விதீயஹ யதஹ, இரண்டாவது என்பது இல்லை. தத் பிரம்ம ஏவ ஏகம், அந்த பரபிரம்மம் ஒன்றே ஒன்றுதான். ந இஹ அஸ்தி கிஞ்சித் அந்யத், அதை தவிர மற்றொன்று எதுவும் இல்லை. யத்யபி அந்யஹ கஹ அபி வா குத்ரசித் வா, வேற ஏதாவது பரம்பொருள் தவிர யாராவது இருக்கா இல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா வியாச்சஷ்டாம் சொல்லட்டும். அஸ்ய சக்திஹி, அதனுடைய சக்திய மதக்ரே, எனக்கு முன்னால் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றோம். யஹ க்ஷீர அப்தேஹே மந்தர ஆகாத ஜாதஹ ஜ்வாலாமாலி காலகூட்டஹ அதி பீமஹ தம் சோடும் வா கஹ அபரஹ அபூத் மகேஷாத் யத் கில ஆதிஹி கிருஷ்ணதாம் ஆப விஷ்ணுஹோ. க்ஷீராப்தியிலேந்து அந்த மந்திரமலையினால கடைந்த பொழுது வந்த ஜுவாலையுடன் கூடிய ரொம்ப பயங்கரமான காலக்கூட்ட விஷத்தினை விழுங்கும் அளவிற்கு எவருக்கு ஒரு சக்தி இருக்கு. சோடும் அப்படின்னா சகித்து கொள்ள, வேற யாருக்கும் இல்லை. கஹ அபரஹ அபூத் மகேஷாத், சோ மகேஷனை தவிர வேற எவருக்கு அந்த சக்தி இருக்கு. யத்கில ஆதிஹி கிருஷ்ணதாமாப்ப விஷ்ணுஹோ, எந்த ஒரு காலக்கூட்ட விஷத்தினால அந்த கிருஷ்ண வர்ணத்தினை விஷ்ணு அடைந்தாரோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. க்ஷீராப்தியை மந்திரமலையினால கடையும் பொழுது மிக பயங்கரமான ஜுவாலையுடன் வெளியே வந்த காலக்கூட்ட விஷத்தினை அந்த மகேஷனை தவிர வேற எவரால் சகித்து கொள்ள முடியும்? அதி பயங்கர விஷத்தினால் கிருஷ்ண வர்ணத்தினை அடைந்தார் விஷ்ணு. யத் பாணஹ அபூத் ஸ்ரீபதிஹி யஸ்ய யந்தா லோக ஈஷஹ யத் ஸ்யந்தனம் பூஹு சமஸ்தா வாஹாஹ வேதாஹ யஸ்ய ஏன இஷுபாதாத் தக்தாஹ கிராமாஹ த்ரைபுராஹ தத் சமஹ கஹ. எவருடைய பானம் ஸ்ரீபதியோ விஷ்ணுவோ, எவருடைய தேரோட்டி லோகேஸ்வரனான பிரம்மாவோ, எவருடைய தேர் இந்த பூமியோ, எவருடைய குதிரைகள் அனைத்து வேதங்களுமோ, எவருடைய ஒரு அம்புனால திரிபுரமும் எரிக்கப்பட்டதோ அவருக்கு சமமானவர் எவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்ரீபதிஹி பாணஹ அபூத், சோ ஸ்ரீபதி விஷ்ணு. யந்தானா சாரிட்டேர், தேரோட்டி. லோகேஷங்கிறது இந்த இடத்துல பிரம்மாவை குறிக்கிறது. செந்தனம்ங்கிறது தேரு. பூஹுங்கிறது பூமி. சமஸ்தா வாஹாஹா வேதாஹா, அந்த தேரை இழுக்கிற குதிரைகள் வாஹாஹா வேதங்கள். எஸ்ய ஏன இஷு பாத்தாத்து, இஷுங்கிறது அம்பு. அந்த ஒரு அம்ப விட்டதுனால தக்தாஹா எரிக்கப்பட்டன. கிராமாஹா திரைபுராஹா, அந்த திரிபுரமே எரிக்கப்பட்டது. தத் சமஹ கஹ, அவருக்கு இணையானவர் யார்? யம் கந்தர்ப்பஹ வீக்ஷமாணஹ சமானம் தேவைஹி அன்யைஹி பஸ்ம ஜாதஹ ஸ்வயம் ஹி பௌஷ்பைஹி பாணைஹி சர்வ விஸ்வ ஏக ஜேதா கஹ வா ஸ்துத்யஹ காமஜேதுஹு ததஹ அன்யஹ. எந்த ஒரு கந்தர்ப்பனான மன்மதன் சிவபெருமானையும் பிற தேவர்களுக்கு சமமாக பார்த்தானோ அந்த மன்மதனையே தன்னோட நெற்றிக்கண் திறந்து பஸ்மமாக்கினர். அந்த காமத்தையே ஜெயித்த இவரை தவிர வேறு எவர் ஒருவர் துதிப்பதற்கு ஏற்றவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். யம் வை வேதஹ வேத நோ ந ஏவ விஷ்ணுஹு நோ வா வேதா நோ மனஹ ந ஏவ வாணி தம் தேவ ஈஷம் தேவேஷம் மாத்ரிஷஹ கஹ அல்பமேதா யாதாத்மியாத் வை வேதி அஹோ விஸ்வநாதம். என்ன மாதிரியான சிறிய புத்தி படைத்த எவரால அந்த விஸ்வநாதனான சிவபெருமான ஒருவரால எப்படி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்? ஏன்னா வேதங்களுக்கே அவரை முழுதாக அறிய இயலவில்லை, விஷ்ணுவினாலும் இயலவில்லை. வேதா அப்படிங்கிறது பிரம்மாவை குறிக்கிறது. பிரம்மாவாலையும் முடியல, மனசாலையும் முடியல. அதே மாதிரி வாக்கு வாணி வாக்கினாலையும் முடியல. அப்பேற்பட்ட அந்த தேவ ஈசனான மகேஸ்வரனை என்ன மாதிரியான சிறிய புத்தி படைத்த எவரால முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. யஸ்மின் சர்வம் யஹ து சர்வத்ர சர்வஹ யஹ வை கர்த்தா யஹ அவிதா யஹ அபஹர்த்தா நோ யஸ்ய ஆதிஹி யஹ சமஸ்த ஆதிஹி ஏகஹ நோ யஸ்ய அந்தஹ யஹ அந்தக்ருத் தம் நதஹ அஸ்மி.
எவரிடத்தில் அனைத்தும் லயித்திருக்கின்றதோ, எவர் எங்கும் பரவி நீக்கமர நிறைந்து உள்ளாரோ, எவர் அனைத்திற்கும் கர்த்தாவோ, எவர் ஒருவர் அனைத்திற்கும் காப்பாளரோ, எவர் ஒருவர் அனைத்தையும் அழிப்பவரோ, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், இது மூணையும் எவர் ஒருவர் செய்கின்றாரோ, எவர் ஒருவருக்கு ஆதியும் இல்லையோ அந்தமும் இல்லையோ, எவர் ஒருவர் அனைத்திற்கும் ஆதியோ, எவர் ஒருவர் அனைத்திற்கும் முடிவோ, அவரை நான் வணங்குகின்றேன். யஸ்மின் சர்வம், எவரிடத்தில் அனைத்தும் லயித்துள்ளதோ, யஹது சர்வத்ர, எவர் ஒருவர் சர்வ வியாபியோ, சர்வஹ யஹ, எவர் ஒருவர் சர்வமும் ஆனவரோ, யஹ கர்த்தா அவிதா அபஹர்த்தா, படைத்தல், காத்தல், அழித்தல், இது மூணையும் எவர் ஒருவர் செய்கின்றாரோ, யஸ்ய ஆதிஹி நோ, எவருக்கு ஆதி இல்லையோ, யஹ சமஸ்த ஆதிஹி, ஆனால் எவர் ஒருவர் அனைத்திற்கும் ஆதியோ, ஏகஹ, அவர் ஒருவரே, நோ யஸ்ய அந்தஹ, எவருக்கு அந்தம் இல்லையோ, யஹ அந்தகிருத், எவர் ஒருவர் முடிவாக இருக்கின்றாரோ, தம் நதஹ அஸ்மி, அவரை நான் வணங்குகின்றேன். யஸ்ய ஏக ஆக்யா வாஜிமேதேன துல்யா, யஸ்ய நத்யா ச ஏகயா ஆப இந்திரஹ லக்ஷ்மீஹி, யஸ்ய ஸ்துத்யா லப்யதே சத்யலோகஹ, யஸ்ய அர்ச்சதஹ மோக்ஷ லக்ஷ்மீஹி அதூரா. எவருடைய ஒரு நாமத்தை சொல்றதால வாஜிமேத, அதாவது அஸ்வமேத யாகம் பண்ணின ஒரு பலன் கிடைக்கின்றதோ, எவரை ஒரே ஒரு முறை வணங்கியதால இந்திரன் அனைத்து செல்வத்தையும் பெற்றானோ, எவரை துதிப்பதால் சத்தியலோகம் கிடைக்குமோ, எவர் ஒருவரை அர்ச்சிப்பதால் அந்த மோக்ஷம் என்கின்ற லக்ஷ்மி வீடு பேரானது மிகவும் நெருக்கமாக வெகு தொலைவில் இல்லாமல் அருகில் இருக்கின்றதோ, அந்த மகேஸ்வரனை நான் துதிக்கின்றேன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஏக ஆக்கியா, நாமம் ஆக்கியானா, யஸ்ய நத்யா, ஏகையா நத்யா, ஒரே ஒரு முறை வணங்குறதால, இந்திரஹ லக்ஷ்மிஹி ஆப, அப்புறம் யஸ்ய ஸ்துத்யா லப்யதே சத்யலோகஹ, யஸ்ய அர்ச்சதஹ, எவரை அர்ச்சிப்பதால். ந அன்யம் தேவம் வேத்மி அஹம் ஸ்ரீ மகேஷாத், ந அன்யம் தேவம் ஸ்தௌமி ஷம்போஹோ ரிதே அஹம், ந அன்யம் தேவம் வா நமாமி த்ரிநேத்ராத், சத்யம் 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 ஏதத் மிருஷா ந. ஸ்ரீ மகேஸ்வரனை தவிர வேற ஒரு தேவனையும் நான் அறியேன். சம்புவினை தவிர வேறு ஒரு தேவனை நான் துதிக்க மாட்டேன். முக்கண்ணனை தவிர வேறு ஒரு தெய்வத்தினை நான் வணங்க மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம், பொய் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த ரொம்ப அழகான வியாச அஷ்டகம், ரொம்ப பவர்ஃபுல் வியாச அஷ்டகத்தை அவர் நிறைவு செய்யறார். இதுக்கப்புறம் இருக்கிற பலஸ்ருதியில அவரோட ஸ்தம்பித்த கைகளை நந்தி தேவர் இயல்பான நிலைக்கு திருப்பி வைக்கிறார். அந்த பலஸ்ருதியை பார்ப்போம். இத்தம் யாவத் ஸ்தௌதி சம்பும் மகர்ஷிஹி தாவத் நந்தி சாம்பவாத் திரிக் பிரசாதாத் தத் பாஹோஹோ ஸ்தம்பம் த்யக்தவான் ச அவபாஷே ஸ்மாயம் ஸ்மாயம் பிராமணேபியஹ நமஹ வஹ. ஸ்மாயம் ஸ்மாயம், ஒரு புன்சிரிப்போட நந்தீஸ்வரர் பிராமணேபியஹ நமஹ வஹ, பிராமணர்களான உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்றார். இத்தம் யாவத் மகர்ஷி சம்பும் ஸ்தௌதி, இந்த மாதிரி மகர்ஷி வியாசர் சம்புவான சிவபெருமான ஸ்துதிக்கிறார். தாவத்து, அப்பொழுது நந்தி சாம்பவாத்து திரிக் பிரசாதாத்து, நந்தி தேவர் சம்புவோட வர பிரசாதத்தினால ஒரு பார்வை பார்க்கிறார். தத் பாஹோஹோ ஸ்தம்பம் த்யக்தவான், அப்போ வியாசரோட ஸ்தம்பித்து போன கைகள் இயல்பு நிலைக்கு திரும்புறது. அப்போ நந்தி தேவர் அவபாஷே சொல்றார், ஸ்மாயம் ஸ்மாயம் பிராமணேபியஹ நமஹ வஹ அப்படின்னு சொல்லி இந்த ரொம்ப பவர்ஃபுல்லான வியாச அஷ்டகத்தை நிறைவு செய்யறார். ஓம் நம சிவாய.